முன்னாள் அமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மயக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவசரமாக அவர் காரில் ஏறி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விளாத்திக்குளம் தொகுதி எம்எல்ஏ மார்க்கண்டேயன் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரை காண வந்த முன்னாள் அமைச்சர்களை போலீசார் உள்ளே அனுமதிக்காத நிலையில் அவர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து கூட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் மருத்துவமனைக்கு செல்வதாக கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் போலீசார் தன்னை கொல்ல பார்ப்பதாக கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏவிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 11 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றது. இதனையடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அவர் அழைத்து வரப்பட்டார். மருத்துவமனை பின்புறமாக போலீசார் அவரை அழைத்து சென்ற நிலையில் தன்னை துப்பாக்கி முனையில் மிரட்டுகிறார்கள் என்றும் பிரேத பரிசோதனை அறைக்கு கொண்டு சென்று தன்னை கொல்ல பார்ப்பதாகவும் சொல்லிக்கொண்டே எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சென்றதால் பரபரப்பு நிலவியது. கொண்டு போய் அடிக்க பாக்குறாங்க, துப்பாக்கி முனையில மிரட்டாங்க, துப்பாக்கி முனையில திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சுமதி உத்தரவிட்டுள்ளார். விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் மார்க்கண்டேயன் தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். இதைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் டிஎஸ்பி சுந்தரபாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி சுமதி முன்னிலையில் மார்க்கண்டேயன் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரது தரப்பில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஜாமீன் கோரி வாதங்களை முன்வைத்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சுமதி மார்க்கண்டேயனுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை 15 நாள் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார். விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் ஆணவத்தில் இதுபோல் எத்தனை கைதுகள் செய்தாலும் திமுகவினர் ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள் என பதிவிட்டுள்ளார். மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் தாவேக ஆட்சியாளர்கள் பின்னடைவை சந்திக்கப் போவது உறுதி என அவர் தெரிவித்துள்ளார். தாவேக எம்எல்ஏக்களிடம் திமுகவினர் பேரம் பேசியதுதான் குதிரை பேரம் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் மேகதாது அணையை தடுக்க அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியதாகவும் நீட் தேர்வு இருக்கக்கூடாது என்பதே தாவேக அரசின் நிலைப்பாடு என்றும் தெரிவித்தார். அதிமுகவிலிருந்து நிர்வாகிகள் விலகி தாவேகாவிற்கு வருவது எப்படி குதிரை பேரம் ஆகும் என கேள்வி எழுப்பிய அவர் தாவேக எம்எல்ஏக்களிடம் திமுகவினர் பேரம் பேசியதுதான் குதிரை பேரம் என கூறினார். மேலும் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் காரில் ஏறி மயக்கம் வருவதாக கூறி டிராமா செய்கிறார் எனவும் அவர் விமர்சித்தார். நார்மல் ப்ரொசீஜர் அவர் ரிமாண்ட் பண்ண கொண்டு போகிறாங்க. இது நார்மல் ப்ரொசீஜர் தானே. இதில் என்ன உயிருக்கு அச்சுறுத்தல் இது போது இவங்க எல்லாம் எப்படி ட்ராமா பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் நான் முன்னாடியே பேசியிருக்கோம். கரூர்காரர் கட்டில் கடையில் போய் அழுதாருன்னு. இவங்கெல்லாம் இன்னைக்கு பாருங்கள் காரில் ஏறி மயக்க வருதுன்னு ஒருத்தர் அழுகிறாரு. நீங்கள் இப்படியே ட்ராமா பண்ணிட்டு இருந்தால் என்ன போலீஸும் அவங்களுடைய ப்ரொசீஜரை செய்ய வேணாமா? அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு கம்ப்ளைண்ட் வருது, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க, ரிமாண்டுக்கு போகிறாங்க. இவங்க எல்லாம் இவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? கட்சியிலேருந்து அங்கே இருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் அங்கே இருக்கிற வேறு நிர்வாகிகள் விலகி வந்தாலும் கூட குதிரை பேரம்னா என்ன அர்த்தம்? சரி, ஒவ்வொரு கட்சியிலேருந்து பல ஆயிரக்கணக்கான விலகி சேர்றாங்க. அதை எப்படி நீங்கள் குதிரை பேரம்ன்றது யாரையாவது போய் நீங்கள் இப்போ எங்களுடைய எம்எல்ஏட்ட பேரம் பேசினாங்க பாருங்கள், 40 கோடி தர 50 கோடின்னு. பணமும் கைப்பற்றப்பட்டிருக்கு, பேசின நபர்களும் பிடிக்கப்பட்டிருக்கார்கள். அவங்க பேசின கான்வர்சேஷனும் ஆன் ரெக்கார்டு இருக்குது. அனைத்திற்கும் ஆதாரம் இருக்குது. நாங்கள் யாரிடமா பேசியிருக்கோமா? யாரிடமும் எந்த உத்தரவாதம் எதுவும் கிடையாது. அவர்களாக விரும்பி அவர்கள் கட்சியில் தாக்கு பிடிக்க முடியாமல் விலகி வந்திருக்காங்க. இப்போ எங்களிடம் எங்கள் எம்எல்ஏட்டுக்கு பேசினாங்க பாருங்க, அதான் குதிரை பேரம். கர்நாடக அரசு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி பங்கு நீரை முழுமையாக பெற தமிழக அரசு உறுதியான அழுத்தம் தர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமலும் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராகவும் சர்வாதிகாரி போல் நடப்பது ஒரு மாநில முதலமைச்சருக்கு அழகல்ல என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத
கர்நாடக முதலமைச்சருக்கு தமிழக மக்களின் சார்பில் எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை தெரிவித்துள்ளார். முன்னாள் எம்எல்ஏவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது தொடர்பான காரணங்களை விளக்கி புதிய உத்தரவு பிறப்பிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் வருமானத்திற்கு அதிகமாக 9,44,00,000 ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதன் அடிப்படையில் எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து சத்யநாராயணன் மற்றும் அவரது மனைவி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க அவகாசம் தரப்படவில்லை என தெரிவித்தனர். இதை ஏற்று அந்த உத்தரவை உயர்நீதிமன்ற நீதிபதி ரத்து செய்து உத்தரவிட்டார். தொடர்ந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட காரணத்தை விளக்கி புதிய உத்தரவு பிறப்பிக்க எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணத்தில் பல்வேறு குளறுபடி உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சபரிவர்மனின் குடும்பத்தினரை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நைனா நாகேந்திரன் தாவேக ஆட்சியில் ஜனநாயகம் இல்லை என்று விமர்சித்தார். மின் கட்டணத்தில் பல குளறுபடிகள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 2 மாதத்திற்கு கூடிய கட்டணம் வசூலை ஒரே மாதத்தில் நாங்கள் பண்ணுவோம், மீட்டரிங் எடுப்போம்னு சொன்னாங்க. 1 மாதத்துல மீட்டரிங் எடுக்கும். ஆனால் இதிலே டிக்கெட் கூட போடுறாங்க, மின் கட்டணத்தை கூட்டிருக்கான்னு பல குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு. அமைச்சர்களுக்கு என்ன செய்யணுங்கிறதே தெரியல. தமிழ்நாட்டை 2036ஆம் ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாநிலமாக மாற்ற வேண்டுமென தொலைநோக்கு பார்வையுடன் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் மதன் ராஜா தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாட்டின் ஜிடிபியில் தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை 30% பங்களிப்பினை வழங்கி இந்திய அளவின் 2ஆம் இடம் வகிக்கிறது என்றும் கூறினார். 2036 வந்து சிஎம் சாரோட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1.5 ட்ரில்லியன் அச்சீவ்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டான அந்த மாவட்ட தொழில் மையம் மூலமாக நம்ம வந்து அது மூலமாக அந்த பெனிஃபிஷரிஸை போய் பார்த்து விசிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்தராக அவங்களுக்கு அது தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்ஷனுக்காகவும் அவங்கக்கிட்ட அவங்களோட க்ரீவன்சஸை கேட்டு ஃபர்தராக அதோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அந்த 1.5 ட்ரில்லியன் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ அதை வந்து என்னென்னா அந்த மைக்ரோ லெவலில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாவோ இல்லை மீடியம் ஸ்கேலாக போகும்போது தான் அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம அடைய முடியும். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் மேலும் 3 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாவேக ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவிடம் பேரம் பேசிய வழக்கில் கைதான கும்பல் 15 தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஆட்சி நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டதும் தெரியவந்தது. தற்போது இந்த வழக்கில் 3 பேரிடம் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவர்களிடமிருந்து 56 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 4.5 கோடி ரூபாய் வரை பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவை அனைத்தும் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் தோல்வியை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதிமுகவின் தேர்தல் தோல்வி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பல கட்ட ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக முதல் 5 நாட்கள் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னையில் அதிமுக படுதோல்வி அடைந்ததற்கான காரணங்களையும் இபிஎஸ் கேட்டறிந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் இக்கூட்டங்களின் முடிவில் கட்சியில் பல அதிரடி மாற்றங்களை அவர் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தொடர்பான வழக்கில் செப்டம்பர் 17ஆம் தேதி குடமுழுக்கு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொத்துக்களை மீட்கவும் புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்தவும் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வீரவ சந்தராயர் மண்டப பணிகள் முடிவடையும் நிலையில்
உள்ளதாகவும் புதிய நவீன சமையலறை அமைப்பதற்கான பணிகள் செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் நிறைவடைந்துவிடும் எனவும் கோவிலின் குடமுழுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் முறையாக அகற்றப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இவற்றை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். போக்சோ வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியை மீண்டும் நீதிமன்றத்திற்கு அழைத்து தனக்கு நேர்ந்ததை சொல்லும்படி வற்புறுத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக ரமேஷ் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கில் சாட்சியம் அளித்த சிறுமியை மீண்டும் குறுக்கு விசாரணைக்கு ஆஜர்படுத்த கோரிய மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை நீதிபதி பரத சக்கரவர்த்தி விசாரித்தார். பாதிக்கப்பட்ட குழந்தைகளை மீண்டும் நீதிமன்றத்திற்கு அழைத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது என நீதிபதி தெரிவித்தார். போக்சோ சட்டம் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். நியாயமான விசாரணை என்ற பெயரில் குழந்தைகளின் உரிமைகளை மீற முடியாது என்று நீதிபதி தெரிவித்தார். சென்னை காசிமேட்டில் உள்ள ஐஸ் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வெளியேறிய விவகாரம் தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். காசிமேடு துறைமுக பகுதியில் உள்ள ஐஸ் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று குழாய் இணைப்புகளில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக டெக்னீஷியன் முருகன் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரக அதிகாரிகள் 5க்கும் மேற்பட்டோர் தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க வரும் காவல்துறையினர் கட்டாய முறையான சீருடை அணிய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுபோதையில் நீதிமன்றத்திற்கு சாட்சியம் அளிக்க வந்ததாக கடந்த 2016ஆம் ஆண்டில் விழுப்புரம் சிறப்பு எஸ்ஐ ஆறுமுகத்திற்கு ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு எதிராக அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி தண்டனையை ரத்து செய்திருந்தார். அதற்கு எதிராக டிஜிபி மேல்முறையீடு செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றங்களில் ஆஜராகும் போது காவல்துறையினர் முறையான சீருடை அணிந்து செல்ல வேண்டும் என சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தலை பின்பற்றாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கவும் டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக குற்றம் சாட்டி எம்எல்ஏ பல்லவியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புளியந்தோப்பு சாஸ்திரி நகரில் கடந்த 10 நாட்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது எம்எல்ஏவை முற்றுகையிட்ட மக்கள் நீண்ட நாட்களாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளால் பூமிக்கடியில் புதைக்கப்பட்டுள்ள மின் கேபிள்கள் சேதமடைந்து அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படும் என எம்எல்ஏ பல்லவி தெரிவித்தார். மதுரையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசின் புதிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு மாதம் 35 கிலோ உணவு தானியத்தை உறுதிப்படுத்த வேண்டும், மாற்றுத்திறனாளி குடும்பங்களின் உணவு உரிமையை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். புதிய சட்டத்தின் பிரகாரம் மாற்றுத்திறனாளி உரிமை முழுமையாக பறிக்கப்படுகிறது. ஒரு குடும்பத்திற்கு 35 கிலோ உணவு ஊட்டச்சத்து அரிசி வழங்கப்படுகிறது. இந்த புதிய சட்டத்தின் மூலம் ஒரு குடும்பத்தில் 2 மாற்றுத்திறனாளி இருந்தால் 14 கிலோ தான் கிடைக்கும். இப்படி உரிமையை நேரடியாக பறிக்கப்படுகிறது. உலக ஐநா சபை என்ன கூறுகிறது என்றால், மாற்றுத்திறனாளிகளுக்கு 35 கிலோ உணவு தானியம் சத்தான உணவு வழங்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தையும் மீறி ஒன்றிய மோடி அரசாங்கம் இந்த புதிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. அதை கண்டித்து மதுரை மாநகரிலே ஆர்ப்பாட்டம்.
அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டை வழங்க கோரிய மனுவை அரசு போக்குவரத்து துறை செயலாளர் பரிசீலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த திசை இந்திரன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் அரசு சட்டக்கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயண அட்டை திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரின் மனுவை அரசு போக்குவரத்து துறை செயலாளர் பரிசீலிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை முடித்து வைத்தனர். சென்னை எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலையில் விபத்தில் சிக்கி ஒப்பந்த ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்தார். பொன்னேரி அருகே உள்ள வெள்ளைக்குளம் பகுதியைச் சேர்ந்த தரணிதரன் என்பவர் எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலையில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்தார். கன்வீனியர் இயந்திரத்தில் பெல்ட் மாட்டிக்கொண்டு வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது இயந்திரத்தின் பெல்ட் கழுத்தில் சிக்கிக் கொண்டதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பிரேத பரிசோதனை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அவரது உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை ஓட்டேரி அருகே சாலையில் நின்று பேசிக் கொண்டிருந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டேரி SPM நகரை சேர்ந்த அஜய் இவர் ஞாயிறு இரவு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை ராமதாஸ் நகர் பகுதியில் தனது தோழியுடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அஜயை சரமாரியாக வெட்டி கொலை செய்து தப்பி சென்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தப்பியோடிய 6 பேரை தேடி வருகின்றனர். பழனி முருகன் கோவில் நில மோசடி வழக்கில் CBCID போலீசார் 5வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட 1.40 ஏக்கர் நிலத்தில் SP சஜிதா, DSP அஜய் தங்கம் உள்ளிட்ட அதிகாரிகள் கள ஆய்வு மேற்கொண்டனர். நிலத்தின் எல்லைகள், ஆவணங்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு விவரங்கள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து பழனி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்ற CBCID குழுவினர் பதிவு கோப்புகளை சரிபார்த்து வருகின்றனர். அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய நபர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கள ஆய்வில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள கோப்புகளையும் அதிகாரிகளின் வாக்குமூலங்களையும் ஒப்பிட்டு CBCID போலீசார் மீண்டும் தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி சந்தை வளாகத்தை அதிகாரிகள் முழுமையாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. காய்கறி சந்தை வளாகத்தில் தேவையான அனைத்து அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்தவும், அதுவரை புதிய வெங்காய சந்தையை திறக்க தடை விதிக்க கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் CV கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை மாநகராட்சியின் உதவி ஆணையர், மனுதாரர் மற்றும் சில பிரதிநிதிகளுடன் சந்தை பகுதியை முழுமையாக ஆய்வு செய்து தேவைகள் குறித்து புகைப்படங்களுடன் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டதோடு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வெளுத்து வாங்கிய நிலையில் மாலையில் திடீரென ECR, OMR மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. திடீர் மழையால் வாகன ஓட்டிகள் நனைந்தபடியே சென்றனர். மேலும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களின் முக்கிய நிகழ்வுகளையும் விளையாட்டுச் செய்திகளையும் காணலாம். இந்திய வரலாற்றிலேயே இளைஞர்களுக்கு எதிரான மிக மோசமான பிரதமர் மோடிதான் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் 152 முறை வினாத்தாள்கள் கசிந்துள்ளன, 7.5 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர், ஆனால் தவறு செய்தவர்களில் ஒருவருக்கு கூட தண்டனை வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்காமல் கடினமாக உழைக்கும் இளைஞர்களுக்கு தண்டனை வழங்குவது நியாயமா என கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு இளைஞர்களுக்கு துரோகம் இழைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது தாக்குதலையும் நடத்துகிறது என தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஹசரத்கஞ்ச் பகுதியில் உள்ள 12 மாடி அரசு கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது.
ஜவஹர் பவன் கட்டிடத்தின் 4வது மாடியில் உள்ள உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அலுவலகம் மற்றும் கேண்டீன் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தீ விபத்தை தொடர்ந்து அலுவலக ஊழியர்களும் பொதுமக்களும் ஜவஹர் பவன் கட்டிடத்தை விட்டு உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வாகனங்கள் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். சம்பவ இடத்தில் லக்னோ மாநகராட்சி மேயர் சுஷ்மா கர்க்வால் நேரில் சென்று ஆய்வு செய்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வீத லீடர்ஸ் இயக்கத்தின் நிறுவனர் அண்ணாமலை கர்நாடகாவை சேர்ந்த வியாசராஜா மடத்தின் மடாதிபதிகளுடன் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இது குறித்த வீடியோ வெளியாகி வைரலாகியுள்ளது. அந்தரங்க புகைப்படங்களை கொண்டு மிரட்டியதாக கூறப்படும் பாலியல் வழக்கில் கிரிக்கெட் வீரர் அபிஷேக் கோரலை கைது செய்ய கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாரதிய நியாய சம்ஹிதா சட்டத்தின் கீழ் பாலியல் வன்கொடுமை, குற்றவியல் மிரட்டல் மற்றும் பிற கடுமையான குற்றங்கள் தொடர்பாக மருத்துவ மாணவி ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் பதிவு செய்யப்பட்ட குற்றவியல் வழக்கு தொடர்பாக பெங்கால் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் கிரிக்கெட் வீரர் அபிஷேக் கோரல் மற்றும் மற்றொரு குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அனைத்து மின்னணு சாதனங்களையும் உடனடியாக பறிமுதல் செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உக்ரைனின் ஒடேசா துறைமுகத்தில் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் கொல்லப்பட்டனர். உக்ரைனின் ஒடேசா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருந்த கப்பல் மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 4 இந்தியர்கள் உயிரிழந்ததாகவும் மேலும் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடந்த நேரத்தில் 5 இந்தியர்கள் உட்பட 17 பணியாளர்கள் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு இந்தியா கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது.